கூட்டாளிகளுடன் ஸ்கார்பியோ காரில் சுற்றுலாவுக்கு சென்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி தலையில் கல்லை போட்டு துடிக்க துடிக்க கொலை செய்து சாலை ஓரத்தில் வீசிவிட்டு சென்ற பயங்கரம். பலமுறை ஜெயிலுக்கு சென்று வந்த A+ கேட்டகரி ரவுடியை கச்சிதமாக திட்டம் தீட்டி கதையை முடித்த கும்பல் யார்? கொலையாளிகள் பிடிபட்டார்களா? சாலையோரத்துல இளைஞர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. அதுக்கப்புறம் கொலை நடந்த திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு போலீஸ் வேகமா போயிருக்காங்க. அங்க கழுத்தறுக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சிவமணிய போலீஸும் மக்களும் சேர்ந்து மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காம சிவமணி உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிவமணிய இப்படி பண்ணது யாரு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சப்ப சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துச்சு. மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்தவர் தான் இந்த சிவமணி. கொலை, கொள்ளை, அடிதடின்னு மதுரையையே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மதுரை நகருக்குள்ள சிவமணி மட்டுமில்ல, அந்த கேங்க சேர்ந்தவன்னு சொன்னாலே மக்கள் எல்லாரும் நடுங்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஊரையும் ஊர் மக்களையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு சிவமணி. எல்லா கிரிமினல் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு சிவமணிக்கு பக்கபலமா இருந்ததே அவர் கூட வச்சிருந்த கூட்டாளிகளை தான். சிவமணி என்ன சொன்னாலும் மறுவார்த்தை பேசாம அந்த வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்க. ஆனா சிவமணிய அண்ணன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு சிவமணிக்கும் அவரோட கூட்டாளிகளுக்கும் இடையில பகை உருவாகி இருக்கு. சிவமணி மேல 2 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி வழக்குகள்னு இப்படி பல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. வியாபாரிகள்ல இருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் சிவமணிய பார்த்து அலறி இருக்காங்க. மதுரையில சிவமணி மட்டுமில்ல, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ரவுடி ஃபார்ம் ஆகி இருக்காங்க. உன் ஏரியாவுக்குள்ள நானும் வரமாட்டேன், என் ஏரியாவுக்குள்ள நீயும் வரக்கூடாதுன்னு ஆளாளுக்கு ரவுடி ராஜ்யமும் நடத்தி இருக்காங்க. இதுக்கு நடுவுல சிவமணி தன்னோட கூட்டாளிகள் எல்லாரும் என்னோட காலுக்கடியில தான் இருக்கணும், நான் சொல்றதை தான் கேட்கணும்னு கண்டிஷன் போட்டு இருக்கான். அப்படி சிவமணி சொல்றத கூட்டாளிகள் யாரும் கேட்கலனா அவங்களோட கதைய முடிச்சிருவேன்னு மிரட்டலும் விட்டிருக்காரு. இதுதான் சிவமணி உயிரையே காவு வாங்குறதுக்கு முக்கிய புள்ளியாவே இருந்திருக்கு. சிவமணியோட மிரட்டல்களையும் அவன் கொடுக்கிற டார்ச்சரையும் சமாளிச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா அவனோடவே இருந்திருக்காங்க கூட்டாளிகள். ஒரு கட்டத்துல ஆத்திரமான சிவமணி கூட்டாளிகள் இவனை இப்படியே விட்டா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான், சிவமணி கதைய ஒரே அடியா முடிச்சிட வேண்டியதுதான்னு முடிவு பண்ணி இருக்காங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து சிவமணி ஒரு கொலை முயற்சி வழக்குல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுட்டாங்க. அதனால கூட்டாளிகளோட பிளான் கடப்புல கடந்திருக்கு. இதுக்கு நடுவுல தான் மர்டர் அட்டம் கேஸ்ல ஜெயிலுக்கு போன சிவமணி சில மாசத்துக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கான். சிவமணி ரிலீஸ் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே மர்டர் பிளான் போட ஆரம்பிச்சிருக்காங்க சிவமணி கூட ரத்தம் வந்த போல இருந்த கூட்டாளிகள். பல முறை போட்ட எல்லா மர்டர் ஸ்கெட்சில இருந்து ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகியிருக்காரு சிவமணி. இதுக்கு நடுவுல சிவமணி கிட்ட அவனோட கூட்டாளிகள் நைஸா பேச்சு கொடுத்திருக்காங்க. அண்ணா, நம்ம எல்லாரும் டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, கொடைக்கானலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு எதையும் யோசிக்காம உடனே ஓகே சொல்லி இருக்காரு சிவமணி. இந்த கொடைக்கானல் டூர் சிவமணியோட கதையை முடிக்கத்தாங்கிறது அவருக்கு தெரியாது. சிவமணியும் கூட்டாளிகள் 5 பேரும் ஸ்கார்பியோ கார்ல கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்திருக்காங்க. போற வழியில ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த மதுவை ஊத்தி கொடுத்ததுல சிவமணிக்கு போதை தலைக்கேறி இருக்கு. அப்போ கார்ல இருந்த கூட்டாளிகள் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சிவமணி கழுத்தை கரகரன்னு அறுத்து சிவமணிய சாலையோரத்துல வீசிட்டு எஸ்கேப் ஆகி இருக்காங்க.
இந்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வர வழியில நடந்திருக்கு. மொத்த உண்மையும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றின போலீஸ் சிவமணியை கொலை பண்ண கூட்டாளிகள் 5 பேரையும் ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க.